வெல்கம் டு ஜீனியஸ் பார்க் ஏஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா யூனிட் 9 தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் growth பார்ட் 2, தமிழ்நாட்டின் புவியியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அதன் தாக்கம் 2. ஃபஸ்ட்டு கண்டென்ட் பார்க்கலாம். இந்த கிளாஸில் வந்து ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிசோர்சஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் வளங்கள் பார்ப்போம். அதில் பயோட்டிக், பயோட்டிக் நான் ரெனியூவபிளில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் லேண்ட் ரிசோர்சஸ், சாயில் ரிசோர்சஸ், மினரல் ரிசோர்சஸ், வாட்டர் ரிசோர்சஸ், நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரை பற்றி பார்ப்போம். லாஸ்ட்டாக வந்து இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்சஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் வளங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரிசோர்சஸ்னால் இயற்கையாகவே நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட வந்து வளங்கள் தான் ரிசோர்சஸ். அது வந்து நம்ம மனிதனுக்கான தேவைகளையும் அது பூர்த்தி பண்ணுறதால அது வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம். ரிசோர்சஸ் வந்து எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா வாட்டர் சொல்லலாம். வாட்டர் வந்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்குது. எங்கேருந்துலாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர், லேக்ஸ் அண்டு சீஸ்லாம் கிடைக்குது. பட் அந்த ரிசோர்ஸஸ் வந்து பர்டிகுலராக வந்து நம்ம வந்து சேம் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணல, டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் லைக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸும் நமக்கு இயற்கையாகவே கிடைக்குது. இது எல்லாமே வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ். இது வந்து நம்மளுடைய தேவையை மட்டும் பூர்த்தி பண்ணாமல் என்ன பண்ணுதுன்னா எக்கனாமிக் க்ரோத், ஒரு நாட்டோடைய எக்கனாமிக் க்ரோத்தையும் வந்து இது வந்து பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிசோர்சஸ் வந்து 3 விதமாக அதை வந்து கேரக்டரைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து யூட்டிலிட்டி, குவான்டிட்டி அண்டு கன்சப்ஷன். யூட்டிலிட்டினா ஒரு ரிசோர்ஸஸோடைய பயன்பாடு, அது எதுக்கு வந்து பயன்படுதுன்றது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரிசோர்ஸஸ் வந்து எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குதுன்றது ரெண்டாவது குவான்டிட்டி. மூணாவது கன்சப்ஷன், அதை வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், அந்த கன்சப்ஷன் தான் எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்றது கன்சப்ஷன். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸில் எதுக்கு வந்து மெயினாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை த ஹியூமன் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ், நம்மளுடைய தேவைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து டிவைடட் ஆகுது. ஒன்று வந்து பயோட்டிக் அண்டு ஏபயோட்டிக். பயோட்டிக்னாலே வந்து லிவிங் ஆர்கானிசம் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து பயோட்டிக். ஏபயோட்டிக்னா நான் லிவிங் ஆர்கானிசம். பயோட்டிக் ரிசோர்சஸ் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர். பயோஸ்பியர்னால் 3 இடம் சேருது இல்லையா, அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோஸ்பியர். அங்கேருந்து கிடைக்கிற ரிசோர்சஸ் எல்லாமே நமக்கு என்னதுன்னா பயோட்டிக் ரிசோர்சஸ். அது எல்லாமே லிவிங் ஆர்கானிசத்தில் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாரஸ்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபிஷ் அண்ட் அதர் மெரைன் ஆர்கானிசம், இது எல்லாமே வந்து பயோட்டிக் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் வந்து மினரல் சச்சஸ் கோல் அண்ட் பெட்ரோலியம், அதுவும் வந்து பயோட்டிக் ரிசோர்சஸ் தான் சொல்கிறாங்க. ஏன்னா கோல், பெட்ரோலியம் வந்து நேச்சுரலாகவே அது வந்து ஏபயோட்டிக் கிடையாது. அது வந்து ஆர்கானிக் மேட்டர் வந்து டீகே ஆகுது இல்லையா. அந்த காலத்திலலாம் வந்து அதிகமான பிளான்ட்ஸ், ஃபாரஸ்ட், அந்த அனிமல்ஸ்லாம் வந்து டீகே ஆகி தான் வந்து கோல் அண்ட் பெட்ரோலியமாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அதனால் வந்து அதுவும் வந்து பயோட்டிக் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் வந்து ஏபயோட்டிக் ரிசோர்சஸ். ஏபயோட்டிக் ரிசோர்ஸ்லாம் வந்து நான் லிவிங் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட், வாட்டர், ஏர் அண்டு மினரல் சச்சஸ் கோல்டு, அயன், காப்பர், சில்வர்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஏபயோட்டிக் ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 டிவைட் பண்ணுறோம், 2 டைப்ஸாக. ஒன்று வந்து ரெனியூவபிள் ரிசோர்சஸ், இன்னொன்று வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். ரெனியூவபிள்லாம் உங்களுக்கு தெரியும், திரும்ப அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசோர்சஸ் ஆஃப் லைட், ஹீட் அண்ட் எனர்ஜி ஃப்ரம் த சன், விண்ட் எனர்ஜி, வாட்டர் ஃப்ரம் த லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் சீஸ் அண்ட் சாயில்ஸ் ஃப்ரம் தி எர்த் கிரஸ்ட். இது எல்லாமே வந்து திரும்ப யூஸ் பண்ணுறதுனால இது எல்லாமே ரெனியூவபிள் ஏபயோட்டிக் ரிசோர்சஸ். நான் ரெனியூவபிள்னால் ஒரு தடவை அதை யூஸ் பண்ணிட்டால் திரும்ப அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார்ம்டு ஓவர் வெரி லாங் ஜியாலஜிக்கல் பீரியட் சர்டன் எக்ஸாஸ்டட் இன் ஏ கோர்ஸ் ஆஃப் டைம். அதாவது அந்த நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ்லாம் வந்து ரொம்ப காலகட்டமாக அது வந்து அது உருவாகிறதுக்கு வந்து ரொம்ப காலகட்டம் ஆகிருக்கும். பட் அதை ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா அது திரும்ப நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கோல், ஆயில் அண்ட் அதர் மினரல்ஸ்லாம் வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும், திரும்ப அதை நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் வந்து 4 பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லேண்ட் ரிசோர்சஸ், சாயில் ரிசோர்சஸ், மினரல் ரிசோர்சஸ், வாட்டர் ரிசோர்சஸ். தனித்தனியாக ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் ரிசோர்சஸ். லேண்ட் ரிசோர்சஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து அந்த நிலத்தை வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். கல்டிவேட்டிங் லேண்ட், அக்ரிகல்ச்சர், அதெல்லாம் வந்து ப்ரைமரியாக வந்து அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வேறு லேண்டை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ், வீடு கட்டுறதுக்கு, இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறதுக்கு, ரோட்ஸ் அண்ட் ரயில்வே லைன்ஸ்க்கெலாம் எல்லாத்துக்குமே வந்து ப்ரைமரியாக நமக்கு வந்து யூஸ் ஆகிறது வந்து லேண்ட் தான். ஓகேவா.
நெக்ஸ்ட்டு வந்து லேண்டில் வந்து ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அதனாலேயும் நமக்கு நிறைய யூசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூபிள் டிம்பர்ஸ் இருக்கும், விலை மதிப்புள்ள அந்த மரங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து கிராஸ் லேண்ட், ஃபுட்டர் ஃபார் அனிமல்ஸ், அதாவது அனிமலுக்கு வந்து தேவையான உணவு கூட லேண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஹோல்ட்ஸ் 10% ஆஃப் லேண்ட் ஃபாரஸ்ட். தமிழ்நாட்டில் வந்து ஈரோடு வந்து 10% ஆஃப் லேண்ட் ஃபாரஸ்ட் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து விழுப்புரம்லாம் பார்த்தீங்கன்னா பேரன் ஐஸ்லேண்ட், தரிசு நிலங்கள் சொல்கிறாங்கல்ல, அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம்லாம் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பேரன் ஐஸ்லேண்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்ட் வந்து 90% ஆஃப் லேண்ட் இன் சென்னை ஆர் ஆஸ் நான் அக்ரிகல்ச்சர், அதாவது சென்னையில் இருக்கிற 90% ஆஃப் லேண்டு வந்து நான் அக்ரிகல்ச்சர் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேலோ லேண்ட் மோர் இன் கோயம்புத்தூர், தரிசு நிலம் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இதெல்லாமே ஃபேக்ட்ஸு, ஜஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சாயில் ரிசோர்ஸஸ். சாயில் ரிசோர்ஸஸ் வந்து தெரியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சாயில் வந்து ஒரு லூஸ் மெட்டீரியல் விச் ஃபார்ம்ஸ் அப்பர் லேயர் ஆஃப் தி எர்த். எர்த்து மேலே இருக்கிற ஒரு லூஸ் மெட்டீரியல் தான் சாயில்னு சொல்கிறாங்க. இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஏன்னா சாயிலில் இருக்கிற அந்த மினரல்ஸ் தான் இருக்குது இல்லையா, மினரல்ஸ் அந்த தாதுக்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதனால தான் வந்து நம்மளுக்கு அக்ரிகல்ச்சருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சாயில் ப்ரொஃபைல். சாயில் ப்ரொஃபைல்னால் அதோட லேயர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறது வந்து சாயில் வித் ஹியூமஸ் அண்டு வெஜிடேஷன். ஹியூமஸ்னால் வந்து அந்த இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இலையெல்லாம் வந்து மக்கி போய் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஹியூமஸ் அண்டு வெஜிடேஷன். அது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் சாயில் வித் ஹியூமஸ் அண்டு வெஜிடேஷன். கீழே வந்து சப்சாயில் வித் சாண்ட், ஓகேவா, சப்சாயில் வித் சாண்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாண்டு கூட சில்ட் அண்டு கிளே, களிமண்ணும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கீழே வந்து வெதர்டு ராக், லாஸ்ட்டாக வந்து பேரண்ட் ராக். அது வந்து எப்படி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட் ராக், எல்லா இடத்துலையுமே வந்து ராக் இருக்கும், ஓகேவா, பேரண்ட் ராக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேரண்ட் ராக் இருக்கும். அந்த பேரண்ட் ராக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெதரிங்னு சொல்லுவாங்க. வெதரிங் வந்து ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராசஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அரிக்கும், ஓகேவா. அந்த வெதரிங் நடக்கிறதுனால அதில் இருக்கிற ராக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சாயிலாக வந்து மாறுது, ஓகேவா. அது மேலே இருக்கிறது வந்து சப்சாயில் வித் சாண்ட், ஸ்லிட் அண்ட் கிளே. மேலே இருக்கிறது தான் டாப் சாயில் வித் ஹியூமஸ் அண்டு வெஜிடேஷன். நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் சாயில் வந்து எதெல்லாம் டெபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் ராக். ஒரு இடத்துல வந்து ஒரு சாயில் வந்து இருக்குன்னா அதுக்கு மெயினான கேரக்டர் எதெல்லாம் டெபெண்ட் பண்ணினா எதோடைய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் ராக். அந்த பேரண்ட் ராக்கோடைய அமைப்பை பொறுத்து தான் அதோடைய டிட்டர்மைன்ஸ் த கலர், டெக்ஸ்டர், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மினரல் கண்டென்ட், பெர்மியபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துடைய கிளைமேட், டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் இன்ஃப்ளூயன்ஸ் த ரேட் ஆஃப் வெதரிங் அண்டு ஹியூமஸ் ஃபார்மேஷன். கிளைமேட் வந்து அந்த வெதரிங் ப்ராசஸ் ஒன்றில் அரிக்குதுன்னு சொல்லல அந்த பேரண்ட் ராக், அதோடைய இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டைம் டிட்டர்மைன்ஸ் த திக்னஸ் ஆஃப் த சாயில் ப்ரொஃபைல். டைம் வந்து அந்த சாயில் ப்ரொஃபைல் இருக்குல்ல, எவ்வளோ திக்னஸ் இருக்கணுன்றது டைம் வந்து டிசைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோரா, ஃபவுனா அண்டு மைக்ரோ ஆர்கனிசம். இதுதான் வந்து அஃபெக்ட் த ரேட் ஆஃப் ஹியூமஸ் ஃபார்மேஷன். ஹியூமஸ் ஃபார்மேஷன்னா அந்த மக்கி போயிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இயற்கை அந்த லீவ்ஸ் அதெல்லாம், அந்த மக்கிறதுக்கு வந்து முக்கியமானது வந்து ஃப்ளோரா, ஃபவுனா, மைக்ரோ ஆர்கனிசம்லாம் வந்து தேவை. அதை வச்சு தான் வந்து அந்த இடத்துல வந்து ஹியூமஸ் ஃபார்மேஷனுடைய ரேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வந்து ரிலீஃப் ஏரியா. ரிலீஃப் ஏரியாஸ் வந்து ஆல்டிடியூட், ஸ்லோப், அதோட இந்த ஆல்டிடியூட் ஸ்லோப் தான் வந்து டிட்டர்மைன் த அக்குமுலேஷன் ஆஃப் சாயில், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் தமிழ்நாடு. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து மெயினாக என்ன சாயில் வந்து மேபி கேட்கலாம், ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து அலுவியல் சாயில், வண்டல் மண் சொல்லுவாங்க. அது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. பிளாக் சாயில், கருப்பு மண் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி அண்டு திருநெல்வேலி. ரெட்லூம், சிவப்பு களிமண் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை அண்டு ராமநாதபுரம். லேட்ரைட் சாயில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர். ஹில் டாப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். சலைன், உப்பு மண் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி இன் வேதாரண்யம், கோரமண்டல் கோஸ்ட் அண்ட் ஃபார் அபவுட் 10 கிலோமீட்டர் இன் தி ஆல் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. இதானுடைய பிக்சர். அலுவியல் சாயில், இது வந்து ரெட் சாயில், இது பிளாக் சாயில், இது சலைன் சாயில், இது வந்து லேட்ரைட் சாயில். நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் பார்க்கலாம். ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் தமிழ்நாடு வந்து ரெண்டுமே, அதாவது ஃப்ளோரா அண்டு ஃபவுனா இந்த ஹில்லி அண்டு ஃபாரஸ்ட் ரீஜனில் இருக்கும். தாவரம் மற்றும் அதோடைய விலங்கு வந்து எங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கே மோஸ்டானு பார்த்தீங்கன்னா ஹில்லி அண்டு ஃபாரஸ்ட் ரீஜனில் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்
வந்து ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுமலை அண்டு ஆனைமலை அங்கே வந்து இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக என்ன அனிமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்ஸ், டைகர்ஸ், பிசன்ஸ் அண்டு வெரைட்டிஸ் ஆஃப் மங்கீஸ் அண்டு டேர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 3000க்கு மேற்பட்ட பிளான்ஸ் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொடைக்கானலில் என்ன ஒரு ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஃப்ளவர்ஸ் இன் கொடைக்கானல் ஹில்ஸ். நெக்ஸ்ட் வந்து சின்சோனா குயினின், அதாவது மலேரியாவுக்கு வந்து யூஸ் பண்ணுற குயினின்ற அந்த ட்ரக்ஸ் வந்து அதோடைய ரா பிளான்ஸ் வந்து சின்சோனா அது வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து யூக்கலிப்டஸ் இன் நீலகிரி. நெக்ஸ்ட் வந்து மெடிசனல் ஹெர்ப்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி ஹில்ஸ் அண்டு குற்றாலம். திருநெல்வேலியில் பால்மீரா ட்ரீ இருக்குன்றாங்க. ஜவாதி ஹில்ஸில் சாண்டில்வுட் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து திருவண்ணாமலை அண்டு திருநெல்வேலி ரீஜெனரேட்டட் அண்ட் ப்ரொடெக்டட் பை SFD ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். லாஸ்ட்டாக வந்து நாட் ஒன்லி ஃபார் லார்ஜ் எக்கானமி ஆல்சோ ஃபார் லோக்கல் லிவில்ஹுட், அதாவது இந்த ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு எக்கானமிக்காகவும் ஒரு சப்போர்ட் கொடுக்குதுன்றாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லிவிங்ஹுட்னா அங்கே வாழற மக்களுக்கும், ஒரு காட்டு வாழ் மக்கள்லாம் இருக்காங்கல்ல, மலைவாழ் மக்கள், காட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கும் வந்து லோக்கல் லிவிங்ஹுட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அனிமல் ரிசோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டாக யூஸ் ஆகுது, பால்ட்ரியாக யூஸ் ஆகுது, அப்புறம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆல்சோ டயட்ரி காம்பனன்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹூல், ஃபர், அதோடைய ஸ்கின் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் ஆகுது. எதுக்குன்னா கிளாத்திங், ஷூஸ், அதர் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதோடைய ரா மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அனிமல் ரிசோர்ஸஸ் கண்ட்ரிபியூட் அ லாட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கானமி, அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கானமிக்கு வந்து அனிமல் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த அனிமல் வந்து மோஸ்ட்டாக காமனாக வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகள். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கால்நடைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆடு, அப்புறம் வந்து செம்மறி, லாஸ்ட்டாக வந்து எருமை. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ் பார்க்கலாம். வாட்டர் ரிசோர்ஸஸில் மேன் ரெக்வயர்ஸ் சேஃப் ப்ரொடெக்டர் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங். வாட்டர் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங், குக்கிங், வாஷிங் அண்டு பாத்திங், இதெல்லாம் பேசிக் தான், ஜஸ்ட் ஒரு கிளாஸ்ன்றதுனால டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார்லையும் ரொம்ப வாட்டர் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா க்ரோத் ஆஃப் த பிளான்ஸ் அண்டு ஈல்ட் ஆஃப் கிராப்ஸ், விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்சோ ஃபார் இரிகேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ், அதாவது விவசாயத்துறையிலையும் யூஸ் ஆகுதுன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் தொழில்துறையிலையும் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த வாட்டர் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு கேட்பாங்க. ரொம்ப அதிகமாக இருக்கிறதையும் படிச்சுங்க, லீஸ்ட் வந்து எதுன்னு பார்த்துக்கோங்க. ரிவர்ஸ் வந்து 17 ரிவர்ஸ் இருக்குது, லேக்ஸ் வந்து 15 இருக்குது, டேங்க்ஸ் வந்து 40,319 இருக்குது, பாண்ட்ஸ் வந்து 21,205 இருக்குது, கெனால்ஸ் வந்து 2,395 இருக்குது, ரிசர்வாய்ஸ் வந்து 71 இருக்குது. வெல்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே அதிகம். ஓகேவா, வெல்ஸ் வந்து இருக்கிறதுலே அதிகம், லேக்ஸ் வந்து இருக்கிறதுலே கம்மி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மினரல் ரிசோர்ஸஸ் பார்க்கலாம். மினரல் ரிசோர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் ஆர் காம்பவுண்ட் ஆஃப் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் ஆரிஜின் ஆன் தி எர்த் கிரஸ்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் வந்து மினரல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு டிஃபைனைட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஒவ்வொரு மினரல் ரிசோர்ஸுக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு இயற்பியல் பண்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் காம்போசிஷன், வெவ்வேறு கலவை இருக்குன்றாங்க. அதோடைய நேச்சுரல் ஃபார்ம், ஒரு மினரல் ரிசோர்ஸ்னால் அது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓர்ஸ் வழியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓர்ஸாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஓரில் இருந்தால் நம்ம வந்து அது தனியாக பிரித்து எடுப்போம். ஓகேவா, தமிழ்நாட்டில் வந்து மேஜர் மினரல்ஸ் இன் தமிழ்நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்னைட், வெர்மிகுலைட், கேமெட், ஜிர்கான், கிராஃபைட், இல்மனைட், ரூட்டைல், மோனோசைட் அண்டு மெக்னீசைட். அப்புறம் வந்து இதை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க: மெட்டாலிக், நான் மெட்டாலிக் அண்டு மினரல் ஃபியூவல்ஸ். மினரல்ஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன மினரல்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அயன் ஓர் வந்து சேலம், நாமக்கல் அண்டு திருவண்ணாமலை. காப்பர் வந்து சேலம், நீலகிரிஸ், கோயம்புத்தூர் அண்டு மதுரை. பாக்சைட் வந்து சேலம், நீலகிரிஸ், கோயம்புத்தூர், வேலூர், தருமபுரி, மதுரை அண்டு விழுப்புரம். குரோமைட் சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி அண்டு ஈரோடு. பைரைட் விழுப்புரம். லைம்ஸ்டோன் வந்து விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, காஞ்சிபுரம் அண்டு சேலம். மைக்கா திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் அண்டு ராமநாதபுரம். மேக்னீசைட் வந்து சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர் அண்டு ஈரோடு. ஸ்டியேட்டைட் வந்து வேலூர், கடலூர், கோயம்புத்தூர், சேலம் அண்டு திருச்சிராப்பள்ளி. சால்ட் வந்து சென்னை, தூத்துக்குடி, கடலூர், நாகப்பட்டினம் அண்டு திருவாரூர். பெட்ரோலியம் வந்து திருவாரூர், நரிமணம்னு சொல்லுவாங்க அங்கே காவேரி டெல்டா ரீஜியனில். லிக்னைட் வந்து நெய்வேலி. இது எல்லாமே வந்து மெட்டாலிக், இது வந்து நான் மெட்டாலிக்.
இது வந்து பெட்ரோலியம் ஃபியூல். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ரிசோர்ஸஸ் பார்க்கலாம். மோஸ்ட்டாக வந்து அப்டைன்டு ஃப்ரம் ஹீட்டிங் அண்ட் லைட்டிங். இது வந்து 2 டைப்ஸ்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து கன்வென்ஷனல், இன்னொன்று வந்து நான் கன்வென்ஷனல். அதாவது கன்வென்ஷனல்னால் நான் ரெனியூவபிள், ஓகேவா, ஆப்போசிட். அதாவது திரும்ப அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல், ஹைடல், அட்டாமிக். நான் கன்வென்ஷனாக ரினியூவபிள், திரும்ப அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, கடலில் அந்த அலை இருக்கு இல்லையா, அதை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜியோ தெர்மல், பயோஃபியூல். ஜியோ தெர்மல்னால் வல்கானிக் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, எரிமலை, அந்த இடத்துல வந்து அதில் வர அந்த ஹீட்டை வச்சியும் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பயோஃபியூல், எனர்ஜி ஃப்ரம் வேகசி. ஓகே, தெர்மல் பார்த்தீங்கன்னா என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், கடலூரில் இருக்குது, நெய்வேலியில் இருக்குது, அது கடலூர் டிஸ்ட்ரிக்ட். எவ்வளோ மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்கேன். 2490 மெகாவாட், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோ பவர். ஹைட்ரோ பவர் வந்து மேட்டூர் டன்னலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 840 மெகாவாட், காவேரி டெல்டா ரீஜன். டோட்டலாக வந்து ஹைட்ரோ பவர்லேயே டோட்டலாக தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 97 மெகாவாட். நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் பவர். அட்டாமிக் பவர் வந்து ஃபஸ்ட்டு இக்னைஸ்லி கன்ஸ்ட்ரக்டட் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஃபஸ்ட்டு வந்து எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் தான். எவ்வளோ மெகாவாட்னு பார்த்தீங்கன்னா 500 மெகாவாட். நெக்ஸ்ட் வந்து தான் கூடங்குளத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அங்கே வந்து 1000 மெகாவாட் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சோலார் பவர். அது எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர் சிஎஸ்பி, ஓகேவா. அது எந்த டிஸ்ட்ரிக்டில் மோஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். மோஸ்ட்டாக வந்து எங்கே அதிகமாக அது பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி. நெக்ஸ்ட் வந்து விண்ட் எனர்ஜி. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அருள்வாய் மொழி பாஸ் வந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1658 மெகாவாட். நெக்ஸ்ட் வந்து பால்காட் பாஸ் கோயம்புத்தூரில் 1995 மெகாவாட். டோட்டலாக வந்து விண்ட் எனர்ஜியில் 5208 மெகாவாட் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டைடல் வேவ். டைடல் வேவ் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறாங்க. அது வந்து சீப் பட் காஸ்ட்லி டு டிரான்ஸ்போர்ட். அது வந்து சீப் தான், பட் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்போ ஜென்ரேட் பண்ண முடியும்? ஜென்ரேட்டட் ஒன்லி இன் விண்டி டேஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஜியோ தெர்மல். யூட்டிலைஸ் த ஹீட் இன் இன்டீரியர் ஆஃப் த எர்த், வல்கனோ ஏரியா, ஸ்மால் ஸ்கேல். அதாவது ஜியோ தெர்மல்னால் எரிமலை, அந்த குழம்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே எரிமலை ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில இடத்துல வந்து அந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா. ஹெவி ப்ரெஷரில் வந்து ஹீட்டாக வந்து எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஜியோ தெர்மல். டைடல் வேவ்ன்றது கடலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது கீழே வந்து அந்த டர்படைன் வச்சு, அதில் டர்படைன் போல் அந்த ரொட்டேட்டர் சம்திங் வச்சு அது ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் டைடல் வேவ். இது வந்து ஜியோ தெர்மல் வந்து வல்கானிக் ஏரியாஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பயோஃபியூல் வந்து சாலிட் பயோமாஸ், லிக்விட் ஃபியூவல்ஸ் அண்ட் வேரியஸ் பயோகேசி. 13 பிளான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பயோஃபியூல். அதில் வந்து நம்மளுக்கு 130 மெகாவாட் கிடைக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ஃப்ரம் சுகர் கேன் பயோகேசியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 18 சுகர் கேன் மில்ஸு, அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 411 மெகாவாட். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பார்க்கலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பிரைம் அண்டு ட்ரெடிஷ்னல் ஆக்குபேஷன். நமக்கே தெரியும், பிரதான மற்றும் பாரம்பரிய தொழிலே வந்து அக்ரிகல்ச்சர் தான். அதில் வந்து பிளான்டேஷன் ஆஃப் கிராப்ஸ், ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ், அதாவது பயிர்கள் செய்வோம் அதில். அப்புறம் வந்து அனிமல், அப்புறம் பேர்ட்ஸ், அதெல்லாம் வந்து வளர்ப்போம். ஃபிஷரிஸ், அது வந்து ஒரு விவசாயம் போல தான். நெக்ஸ்ட் வந்து அதர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது விவசாயத்துக்கு கூட இது எல்லாமே நம்ம கூட சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 56% ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் ஃபார்மர்ஸ், ஓகேவா. இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிஷன்ஸ் இன்டென்சிவ் ஃபார்மிங், நெக்ஸ்ட் வந்து பிளான்டேஷன் ஃபார்மிங், நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங். ஃபஸ்ட்டு சப்ஸ்டிஷன்ஸ் இன்டென்சிவ் ஃபார்மிங்னா என்னன்னு பார்க்கலாம். அது வந்து வாழ்வாதார தீவிர விவசாயம்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டிஷன்ஸ் இன்டென்சிவ் ஃபார்மிங்னா அப்படின்னா என்னதுன்னா கம்மியான லேண்டு இருக்கிறவங்க ஒருத்தவங்ககிட்ட வந்து பண்ணுறது. அதாவது மேஜராக வந்து நிறையா லேண்ட் இருக்காது, ஓகேவா. சில கொஞ்சம் தான் லேண்ட் இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மால் லேண்ட் ஹோல்டர்ஸ்லாம் வந்து லோக்கல் கன்சப்ஷன், அவங்க ஏரியாவிலே வந்து அங்கே விளையிறதுலாம் வந்து லோக்கல் ஏரியாஸ்லேயே வந்து விற்கிறதா வந்து சப்ஸ்டிஷன்ஸ் இன்டென்சிவ் ஃபார்மிங். அது வந்து நோ எக்ஸ்டர்னல் ட்ரேட், அதாவது வெளியில் வந்து ட்ரேட்லாம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க, ஓகேவா. அதிலே வந்து 3 டைப்ஸ் இருக்குது: வெட் ஃபார்மிங், ட்ரை ஃபார்மிங், இரிகேஷன் ஃபார்மிங். வெட் ஃபார்மிங்லாம் வந்து ரிவர் பேசின் ஏரியாஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. அதாவது ஆறு அந்த ஓரத்துலேயே வந்து விளையிற நிலங்கள்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ரைஸ் அண்ட் சுகர் கேன் தான் மோஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. ட்ரை ஃபார்மிங்கில் வந்து ட்ரையர் ரீஜியன்ஸ் எந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேலூர், திருவண்ணாமலை, திருநெல்வேலி அண்டு ராமநாதபுரம். அங்கே மோஸ்ட்டாக என்ன வந்து விளையுன்னு பார்த்தீங்கன்னா ராகி அண்டு அதர் மில்லட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இரிகேஷன் ஃபார்மிங். இரிகேஷன் ஃபார்மிங் வந்து
வெல்ஸ், லேக்ஸ், கெனால்ஸ்லாம் பார்த்தோம்ல, அதை வச்சு யூஸ் பண்ணி தண்ணியை யூஸ் பண்ணி வந்து ஃபார்ம் பண்ணுறது. அங்கே என்ன மோஸ்ட்டாக வந்து பிளான் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், காட்டன் அண்டு சுகர் கேன். நெக்ஸ்ட்டு பிளான்டேஷன் ஃபார்மிங்லாம் என்னதுன்னா இந்த டீ, அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, டீ, காஃபி, ரப்பர், பெப்பர், ஸ்பெசிஃபிக்காக ஊட்டி அந்த எஸ்டேட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் பிளான்டேஷன் காப்பிங்ஸ். அதாவது லார்ஜ் ஏரியாவில் வந்து இது பண்ணுறது. கிராப்ஸ் ஆர் க்ரோன் இன் லார்ஜ் ஃபார்ம்ஸ் ஆர் எஸ்டேட்ஸ். அதாவது பிளான்ஸ் லைக் டீ, காஃபி, ரப்பர், பெப்பர். ஓகேவா, மோஸ்ட்டாக அந்த ஹில் ஸ்லோப் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங். மிக்ஸ்டு ஃபார்மிங்னா அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது கூடவே வந்து ரியரிங் ஆஃப் கேட்டில், அதாவது மாடு, ஆடு அது வளர்க்குறது. நெக்ஸ்ட் வந்து பால்ட்ரி, ஃபிஷ்ஷிங், இதெல்லாம் வந்து கூடவே சேர்ந்து அந்த அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் வந்து பண்ணுறது தான் வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங். பட் இது வந்து அதாவது மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டி அலாங் வித் அக்ரிகல்ச்சர். ஓகேவா, அதான் ஓகே. இது வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள், இது வந்து ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக எந்த இடத்துல வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர் ப்ரிவலண்ட் இன் காவேரி டெல்டா ரீஜியன். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் கார்டனிங். மார்க்கெட் கார்டனிங்னா ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஃப்ளோரிகல்ச்சர் இருக்குது. அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு லேண்டில் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து மார்க்கெட் கார்டனிங். இது வந்து மோஸ்ட்டாக வந்து இதுவும் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான். ஏன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அர்பன் ஏரியாலையும் எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக எந்த இடத்துல பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை, நீலகிரி, திருவள்ளூர் அண்டு காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் வந்து கிராப்பிங் சீசன்ஸ் ஆன் தமிழ்நாடு பார்க்கலாம். ஏன்னா பர்டிகுலர் சீசனில் தான் வந்து பர்டிகுலர் கிராப்ஸ் வந்து இதுவாகும் இல்லையா, க்ரோ ஆகும். ஓகேவா, 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சொர்ணாவரி கரீஃப் சீசன் சொல்லுவாங்க, சித்திரைப்பட்டினம். அதாவது அந்த டைமில் தான் வந்து சீட் சோன். ஓகேவா, அதாவது விதைகளை வந்து விதைப்பாங்க. எந்த மந்த்து பார்த்தீங்கன்னா மே மாதம். ஓகேவா, எப்போ வந்து அறுவடை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில். நெக்ஸ்ட் சீசன் வந்து சம்பா, அதாவது சம்மர் சீசன், ஆடிப்பட்டினம் சொல்லுவாங்க. சீட்ஸ் ஆர் சோன் இன் தி மந்த் ஆஃப் ஜூலை அண்டு ஹார்வெஸ்டட் இன் ஜனவரி. அதாவது அந்த சீசனில் வந்து எப்போ வந்து சீட்ஸ் வந்து சோன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விதைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில். எப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில். நெக்ஸ்ட் வந்து நவாரி, அதாவது வின்டர் சீசன், ரபி கார்த்திகை பேட்டர்ன். ஓகேவா, ரபி கார்த்திகை பேட்டர்ன் சொல்லுவாங்க தமிழில். சீட்ஸ் ஆர் சோன் இன் த மந்த் ஆஃப் நவம்பர் அண்ட் ஹார்வெஸ்டட் இன் மார்ச். அதாவது விதை வந்து எப்போ விதைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில். எப்போ வந்து அறுவடை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச். எந்தெந்த சீசனில் எந்த டைமில் வந்து விதை விதைப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க, எந்த டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. மேபி கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டுடைய கிராப்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் ஸ்பெசிஃபிக் கிளைமேட் கண்டிஷன் டு க்ரோ. தமிழ்நாடு லைக்ஸ் கம்ப்ளீட்லி ட்ராபிக்கல் ஜோன். தமிழ்நாடு வந்து ஃபுல்லாக ட்ராபிக்கல் ஜோன்ஸில் இருக்கிறதுனால நமக்கு ட்ராபிக்கல் கிராப்ஸ் வந்து எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் விளையுதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக வந்து ஃபுட் கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ், பல்சஸ், மில்லட்ஸ், அது தானியங்கள், பருப்பு வகைகள், திணை வகைகள் எல்லாம் விளையும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சீரியல்ஸ் அண்டு பேடி தான் வந்து ப்ரைம் கிராப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தானியங்கள் மற்றும் நெல் தான் வந்து பிரதான பயிர்கள்னு சொல்கிறாங்க. ரைஸ், பேடி ரெக்வயர்ஸ் லெவல் லேண்ட் அண்டு ஹை டெம்பரேச்சர் அண்டு. ஓகே, ரைஸ் வந்து நம்ம இது பண்ணணும்னா, விவசாயம் பண்ணணும்னா அதுக்கு வந்து லெவல் லேண்ட் வேணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை டெம்பரேச்சர் வேணும், கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் வாட்டர், தொடர்ந்து வந்து தண்ணி அதுக்கு தேவைப்படும், ஹை டெம்பரேச்சரும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ரைஸ்லேயே வந்து மேஜர் வெரைட்டி பார்த்தீங்கன்னா பொன்னி அண்டு கிச்சடி சம்பா தமிழ்நாட்டில்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெயா IR50 வந்து ஐ ஈல்டிங். மோஸ்ட்டாக நம்மளுக்கு எது கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஈல்டிங் பார்த்தீங்கன்னா ஜெயா அண்டு IR50 அரிசின்னு சொல்லுவாங்களே, அது வந்து ஐ ஈல்டிங். ஓகேவா, இன்னொரு ஃபேக்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா, உங்களுக்கு எல்லோரும் தெரியும், தஞ்சாவூர். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எதுன்னு கேட்டால் தஞ்சாவூர். நெக்ஸ்ட் வந்து பல்சஸ் பார்க்கலாம். பல்சஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னென்ன பல்சஸ் வந்து மோஸ்ட் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் கிராம் வந்து கோயம்புத்தூர், ரெட் கிராம் வந்து வேலூர் அண்டு கிருஷ்ணகிரி. நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கிராம் வந்து திருவாரூர், தூத்துக்குடி அண்டு நாகப்பட்டினம். பிளாக் கிராம் வந்து நாகப்பட்டினம், திருவாரூர் அண்டு கடலூர். ஆர்ஸ் கிராம் வந்து கிருஷ்ணகிரி அண்டு தருமபுரி. நெக்ஸ்ட் மில்லட்ஸ் ஆர் ட்ரை கிராப் க்ரோ இன் ஹை டெம்பரேச்சர் வித் லெஸ் ரெயின்ஃபால். அதாவது திணைன்னு சொல்கிறாங்க இல்லையா, மில்லட்ஸ், அது வந்து எப்போ வந்து க்ரோன்னு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் வித் லெஸ் ரெயின்ஃபால்லே க்ரோன்னு சொல்கிறாங்க. கார்ன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதாவது தமிழ்நாடு வந்து மக்காச்சோளம் அந்த உற்பத்தியில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைபர் கிராப்ஸ். ஃபைபர் கிராப்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து காட்டன். ஓகேவா, காட்டன் வந்து எந்த மண்ணில் விளையும்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில். நெக்ஸ்ட்டு எந்த ரீஜன் வந்து மோஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கடலூர் அண்டு விழுப்புரம். அதில் வந்து விழுப்புரம் தான் வந்து அதிகமாக விளையிற இடம், அது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் கிராப்ஸ். கமர்ஷியல் கிராப்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
சுகர் கேன். ஓகேவா, அது வந்து 4th பிளேஸில் இருக்குது தமிழ்நாடு உற்பத்தியில். நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன கமர்ஷியல் கிராப்ஸ்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ, ஆயில் சீட்ஸ் அண்டு ஸ்பைசிஸ் லைக் சில்லிஸ், டர்மரிக், கொரியாண்டர்லாம் இருக்குது இல்லையா, கொத்தமல்லி, மஞ்சள், மிளகாய், அதெல்லாம் வந்து கமர்ஷியல் கிராப்ஸ் அதுவும் வரும். நெக்ஸ்ட் வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, ரப்பர், பெப்பர், கேஷ்யூ அதெல்லாம். இதில் என்ன ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் இன் டீ ஆஃப்டர் ஆசாம். நம்ம தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது டீ அந்த பிளான்டேஷன் கிராப்ஸில். ஃபஸ்ட்டு வந்து ஆசாம். நெக்ஸ்ட்டு காஃபிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ரேங்க்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகா. ரப்பர் வந்து எந்த இடத்துல வந்து மோஸ்ட்டாக பிளான்டேஷன் கிராப்ஸ் இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. அந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி. பெப்பர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அண்டு கன்னியாகுமரி. கேஷ்யூ வந்து கடலூர். நெக்ஸ்ட் ஹார்டிகல்ச்சர் பார்க்கலாம். ஹார்டிகல்ச்சர் நான் முன்னாடியே சொன்ன போல் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து க்ரோ பண்ணுறது தான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறது தான் வந்து ஹார்டிகல்ச்சர். ஃப்ரூட்ஸ் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லைக் மேங்கோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, ஜாக் ஃப்ரூட்ஸ், பனானா அதெல்லாம் வந்து எங்கே மோஸ்ட்டாக இது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்டு ஈரோடு, கோவா அண்டு கிரேப்ஸ் வந்து தேனி. நெக்ஸ்ட் வந்து தர்மபுரி லீட்ஸ் த அதர் டிஸ்ட்ரிக்ட் இன் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ ஸ்பெஷலைஸ்ட் இன் ஃப்ளோரிகல்ச்சர். அதாவது அதர் ஸ்டேட்டை விட தர்மபுரி வந்து லீடிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்லாம் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்து அனிமல்ஸ் வந்து எதுக்கு மோஸ்ட்டாக வந்து ரியரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்க் அண்டு மீட். நெக்ஸ்ட் வந்து மில்க் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஒரு அசோசியேஷன் இருக்குது தமிழ்நாட்டில், ஆவின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன். நெக்ஸ்ட் வந்து 26.1 மில்லியன் லிட்டர்ஸ் மில்க் வந்து பெர் இயருக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி, அதாவது தனி நபருக்கு ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ இது வேணும்னு பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் வந்து 233 கிராம் பர் டே வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம்லாம் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிஸ்ட்ரிக், அதிகமான ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 128 எக்ஸ் பர் இயர் பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 128 எக்ஸ் பர் இயர் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷரிஸ் பார்க்கலாம். மீன் வளம். ஃபிஷ்ஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4th ரேங்க் தமிழ்நாடு இருக்குது. ஏன்னா வந்து லாங் கோஸ்ட் லைன் இருக்கும் இல்லையா, 3rd லாங் கோஸ்ட் லைன் வந்து தமிழ்நாடு தான். நம்ம வந்து 4th ரேங்க்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பியர் ஃபிஷிங் இன் கல்ஃப் ஆஃப் மன்னார், முத்து பிடிக்கிறேன்னு சொல்கிறாங்களா, அது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார். நெக்ஸ்ட் வந்து தூத்துக்குடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லீடிங் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ். ஓகேவா, ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தூத்துக்குடி வந்து ஒரு லீடிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சென்னை அண்டு கன்னியாகுமரி வந்து மேஜர் ஹார்பர்லாம் இருக்குது. கன்னியாகுமரியில் என்ன ஹார்பர்னு பார்த்தீங்கன்னா சின்னமுட்டம். நெக்ஸ்ட் வந்து ஆல்சோ இன் இன்லேண்ட் ஃபிஷிங், கடலில் மட்டும் இல்லாமல் இன்லேண்ட் ஃபிஷிங்லேயும் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டேட் தான் வந்து தமிழ்நாடு. எங்கெங்கெல்லாம் வந்து இன்லேண்ட் ஃபிஷிங் பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேக், ஸ்பான்ஸ், ரிவர்ஸ், ஹிஸ்டரியஸ், பேக் வாட்டர் அண்டு ஸ்வாம்ஸ். அதாவது ஒரு ஸ்லோகன் இருக்குது ஃபிஷ்ஷிங்க்கு, டு க்ரோ ஃபிஷ் அண்டு க்ரோ வித் ஃபிஷ். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டெடி டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷர்ஸால் வந்து ரொம்ப ஒரு விவசாயத்துக்கு வந்து ரொம்ப ஒரு டேமேஜ் மீன்ஸ் ரொம்ப லோவராக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து 5 இயர் பிளான்லாம் கொண்டு வந்ததுனால அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டெடி டெவலப்மெண்ட் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து க்ரீன் ரெவல்யூஷன்லாம் வந்து இருந்துச்சு. க்ரீன் ரெவல்யூஷனால் வந்து ரொம்ப வெரைட்டிஸ், ஹைப்ரிட் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் இருந்ததுனால நம்ம ஈஸியாக வந்து அந்த பூச்சி அந்த இதெல்லாம் இல்லாமல் அறுவடை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் அதிகமாகவும் பண்ணுற ஒரு சான்சஸ் நம்மளுக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் அதெல்லாம் இருந்ததுனால ரொம்ப டெவலப்மெண்ட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து குளோபலைசேஷனும் ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. உலகமயமாக்குதல் இருந்துச்சு இல்லை, இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுலாம் ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாய்ஸஸும் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லோலி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இன்டூ அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் மெத்தட்ஸ். அதாவது பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த மெத்தட்ஸ் அண்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போய் நியூ அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்ததுனால நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு வந்து இன்டைரக்டாகவும் டைரெக்டாகவும் ஹெல்ப்ஃபுல் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து எஃபர்ட்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் டு இம்ப்ரூவ் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து தமிழ்நாடு வந்து எஃபர்ட்ஸ் எடுத்து அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணிச்சின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை குவாலிட்டி அண்டு சர்டிஃபைட் சீட்ஸ்லாம் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து சர்டிஃபைடாகவும் குவாலிட்டியாகவும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்சிடைஸ்டு ரேட் ஃபார் ஆர்கானிக் மேட்டர் அண்டு மைக்ரோ நியூட்ரியன். அதாவது சப்சிடைஸ்டு ரேட்னா கம்மியான விலைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆர்கானிக் மேட்டர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃபார் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாங்க.
நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக அவங்களே ஃபிக்ஸ் பண்ணதுனால இவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபார்மர்ஸ்க்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மர் மார்க்கெட்ஸ் வந்து உருவாக்கினாங்க, உழவர் சந்தைன்னு சொல்கிறாங்கல்ல, டேரெக்டாக அவங்களே வந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிற போலையும் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் எக்ஸ்போர்ட் ஜோன்ஸ் வந்து உருவாக்கினாங்க. நீலகிரி கிருஷ்ணகிரி வந்து எது கல்ச்சுரல் எக்ஸ்போர்ட் ஜோன் கேட்டாங்கன்னா நீலகிரி அண்டு கிருஷ்ணகிரி. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பிளேஸ் வேர் கன்வெர்ட் த ரா மெட்டீரியல்ஸ் டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ரா மெட்டீரியல் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறதா வந்து மோஸ்ட்டாக வந்து எங்கே பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா என்ன இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல் தான் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா. ஏன்னா இது டெவலப்டு ஒரு ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடே வந்து 30% எக்ஸ்போர்ட் ஷேர் வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் போதுன்னு சொல்கிறாங்க. மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து தெரியும் உங்களுக்கு, கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் மேக் ஏ மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு ஸ்டேட் எக்கானமி. ஓகே, ஸ்டேட் எக்கானமிக்கு வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா மேஜராக கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு. நெக்ஸ்ட்டு தீஸ் ஆர் இந்த இடத்தெல்லாம் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் கால்டு டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடுன்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு. கேபிட்டல் வந்து கரூர் வந்து கேபிட்டல் ஆஃப் வீவிங்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சில்க் வீவிங் இண்டஸ்ட்ரீஸ். சில்க் வீவிங் இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் வந்து 4th பிளேஸில் இருக்குது. பெர் இயர் வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1200 மெட்ரிக் டன். மோஸ்ட்டாக எந்த பிளேஸ் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், ஆரணி, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை அண்டு திருநெல்வேலி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். நெக்ஸ்ட் வந்து டேனிங் இண்டஸ்ட்ரீஸ். டேனிங் இண்டஸ்ட்ரீஸ் வழியாக பார்த்தீங்கன்னா 60% ப்ரொடக்ஷன் வந்து டேனிங் இண்டஸ்ட்ரீஸ்லேயே நம்ம தமிழ்நாடு வந்து 60% ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அதில் வந்து 38% கான்ட்ரிபியூஷன் வந்து ஷூஸ், லெதர்டு கிளாத்திங், அப்புறம் லெதர்டு குட்ஸ் வழியாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா 37% வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்குது. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரிண்ட் பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அண்டு ரைட்டிங் பேப்பர்ஸ். என்னென்ன பேப்பர்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பேப்பர், நியூஸ் பேப்பர் அண்டு ரைட்டிங் பேப்பர்ஸ். எவ்வளோ டன் பார்த்தீங்கன்னா 2.45 மெட்ரிக் டன் பர் இயர். நெக்ஸ்ட் வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வழியாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து இந்தியா தான் வந்து செகண்ட் பிளேஸ். ப்ரொடக்ஷனில் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து நம்ம தான் இந்தியா. எவ்வளோ வந்து டன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து, இது தமிழ்நாடுல ஸ்பெசிஃபிக்காக இந்தியா சொல்கிறேன், 181 மில்லியன் டன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டான்சம்னா தமிழ்நாடு சிமெண்ட் அண்டு கார்பரேஷன் லிமிடெட். ஓகேவா. தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிமெண்ட் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்காகவே. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட்டாக எந்தெந்த இடத்துல வந்து இண்டஸ்ட்ரீஸ் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதிகம்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வைஸில் அரியலூர் அண்டு ஆலங்குளத்தில் தான் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்க்கலாம். அக்கார்டிங் டு நாஸ்கோம் சவுத் இந்தியா ப்ரொவைட் ஹை கான்ட்ரிபியூஷன் இன் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து சவுத் இந்தியா வந்து ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன். அதுலேயும் வந்து தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் வந்து டோட்டல் எக்ஸ்போர்ட்டில் வந்து 59.6% இந்த 2 ஸ்டேட்டுமே வந்து கொடுத்துன்னு சொல்கிறாங்க. நாம் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கோம் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸில். தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம். டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்னை வந்து இருக்குது. இதோடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 8% ஆஃப் ஜிடிபி வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்லூம் அண்டு பவர்லூம், கைத்தறி மற்றும் விசைத்தறி அந்த தொழிலாகன்னு பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்டாக வந்து இட் இஸ் அ லார்ஜஸ்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதாவது குடிசை தொழில் வந்து இந்த கைத்தறி விசைத்தறி தான் வந்து ஒரு பெரிய குடிசை தொழில்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக வந்து ரூரல் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த தொழில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சுகர் இண்டஸ்ட்ரீஸ். இட் இஸ் த அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொவைட் மோர் நம்பர் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப அதிகமாக கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து சுகர் இண்டஸ்ட்ரீஸ். தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 34 சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸ். ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸ்லாம் அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா வந்து எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சூழலை வந்து உருவாக்குற ஒரு இடம் தான் வந்து ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸ். அந்த இடத்துல வந்து நாட் ஓன்லி குட்ஸ் பட் ஆல்சோ ப்ரொவைட் சர்வீசஸ். குட்ஸ் மட்டும் அங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது ப்ரொவைட் பண்ணாமல் சர்வீசஸும் அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்குநேரி, எண்ணூர், ஓசூர், பெரம்பலூர்லாம் வந்து ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கல் ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைடல் பார்க் 2, டைடல் பார்க் 3 அண்டு பயோஃபார்மெட்டிக்கல் சீன் சென்னையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டைடல் பார்க் 4 வந்து கோயம்புத்தூரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து ஜிஐ டேக்ஸ் பார்க்கலாம். எந்தெந்த ஏரியா வந்து என்னென்ன ஜிஐ டேக்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அப்டேட் ஆகிட்டே இருக்கும், சிலதெல்லாம் நியூ கரண்ட் அஃபேர்ஸில் வந்துகிட்டே இருக்கும், அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆரணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பட்டு, ஓகேவா, காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் பட்டு தான். கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கும் இயந்திரம், கோரப்பட்டு சேலை. தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா ஓவியங்கள், கலைநயமிக்க தட்டுக்கள், தலையாட்டி பொம்மைகள், வீணைகள், இது எல்லாமே தஞ்சாவூருக்கான ஜிஐ டேக்ஸ். நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா கோவில் நகைகள். ஈரோடு மஞ்சள், சேலம் வெண்பட்டு, பவானி வந்து போர்வைகள், மதுரை வந்து சுங்கக்கடி சேலை. நெக்ஸ்ட் வந்து சுவாமிமலை வந்து வெண்கல சிலைகள், நாச்சியார் கோவில் வந்து குத்துவிளக்கு, பதமடை வந்து பாய், மகாபலிபுரம் வந்து சிற்பங்கள், நீலகிரி வந்து பாரம்பரிய பூத்தையல், சிறுமலை வந்து மலைவாழை, ஏத்தோமொழி வந்து தேங்காய். இது எல்லாமே ஜிஐ டேக்ஸ். பட் கரண்ட் அஃபேர்ஸில் இன்னும் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இம்பேக்ட்ஸ், ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இம்பேக்ட்ஸ் ஆன் எக்கனாமிக் க்ரோத் வந்து இந்த கிளாஸோட முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜீனியஸ் ஃபார் ஐஏஎஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.